அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்பொழுது நம் அடுத்த நிறமாக பார்க்க போகிறது வெள்ளை வண்ணம், அதாவது வெள்ளை நிறம். வெள்ளை என்பது தூய்மை, அப்பாவித்தனம், முழுமை மற்றும் நிறைவு. பூக்கள், முகில்கள், தூவிப்பனி போன்றவை வெள்ளை நிறமாக தோன்றுவதால் மானிட கலாச்சாரத்தில் வெள்ளை நிறம் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. சீன கலாச்சாரத்தில் வெள்ளை நிறம் சாவை குறிக்கும். வெள்ளை என்பது புதிய தொடக்கங்களின் நிறம் ஆகும். வெள்ளை நிறம் புலன்களை தூண்டுவதில்லை என்றாலும் மனதில் இருக்கும் எதையும் உருவாக்குவதற்கான வழியை இது திறக்கிறது. வெள்ளை, கருப்பு நிறங்களுக்கிடையே காணப்படும் பெரிய வேறுபாட்டால் இவை வேற்றுமையை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன. வெள்ளை வண்ணத்தின் பயன்கள். வெள்ளை முற்றிலும் பிரதிபலிக்கும் விழிப்புணர்வு, திறந்த தன்மை, வளர்ச்சி மற்றும் படைப்பாற்றல். வெள்ளை நிறம் அமைதி மற்றும் சமாதானத்திற்கான அடையாளமாக கருதப்படுகிறது. பலர் தங்கள் இளமை மற்றும் அப்பாவித்தனத்தை நினைவுபடுத்துவதற்காக வெள்ளை நிறத்தை பயன்படுத்துகிறார்கள். பல மருத்துவ முறைகளில் தூய்மை மற்றும் செயல்திறனை குறிக்கும் விதமாக வெள்ளை நிறம் பயன்படுத்தப்படுகிறது. அதிகப்படியான வெள்ளை தனிமை மற்றும் வெறுமை உணர்வுகளை ஏற்படுத்தும். இந்த வெள்ளை நிறம் அழகாகவும் மாசற்றதாகவும் இருக்கக்கூடும். வெள்ளை நிறத்தின் பிரதிநிதித்துவம். புதிய தொடக்கங்கள், சமத்துவம் மற்றும் ஒற்றுமை. புதிய தொடக்கங்கள். இந்த வெள்ளை நிறம் மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்ச்சியை அளிக்கிறது. சமத்துவம் மற்றும் ஒற்றுமை. வெள்ளை வண்ணம் சமமான சமநிலையை கொண்டு மற்ற நிறத்துடன் ஊடுருவி வருகிறது. வெள்ளை வண்ணத்தின் விளைவுகள். பாரபட்சமற்றது, மீட்டெடுக்கும் திறன் கொண்டது, திறமை மற்றும் எதிர்காலம். இவை அனைத்தும் இதோட பிரதிநிதித்துவம். அடுத்து என்னன்னா, பாரபட்சமற்றதுன்னா இந்த வண்ணத்தின் சமநிலை மற்றும் சமத்துவம் இருப்பதால் நேர்மை, நடுநிலைமை ஆகியவற்றை வெள்ளை அறிவிக்கிறது. மீட்டெடுக்கும் திறன். வெள்ளை நம்மை இருளிலிருந்து மீட்டெடுக்கிறது. எதிர்காலம். ஒரு சுத்தமான ஸ்லேட்டை குறிக்கும். நம் எதையும் வெள்ளை நிறத்துடன் கற்பனை செய்யலாம். அதாவது சுத்தமாக எப்படி இருக்குதுன்னா, நம்ம பிளெயினாக இருந்தால் அங்கன்னா நம்ம வெள்ளை நிறத்தை தானே நம்ம கற்பனை செய்கிறோம். அதனால் அப்படி சொல்கிறாங்க. திறமையானது. வெள்ளை சுத்தமாகவும் மற்றும் மருத்துவ ரீதியாகவும் இருக்கிறது. இது செயல்திறன் மற்றும் அமைப்பின் தோற்றத்தை அழைக்கிறது. இத்துடன் இந்த வெள்ளை நிறத்திற்கான பண்புகள், விளைவுகள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.